நாட்டையே உலுக்கிய நிலநடுக்கத்தில் 700க்கும் மேற்பட்ட வழிபாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 60 மசூதிகள் சேதமடைந்ததாகவும் மியான்மர் நாட்டை சேர்ந்த முஸ்லிம் அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் வெள்ளிக்கிழமையன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள அடுக்குமாடி கட்டடங்கள் முழுவதும் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்த காட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த இடர்பாடுகளில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். சாலைகளில் விரிசல் ஏற்பட்டதால் பல இடங்களில் அங்கிருந்த வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. தொடர்ந்து மீட்பு படையினர் புதைந்த உடல்களை மீட்டும் வருகின்றனர். மீட்பு பணியின் போது திரும்பும் இடமெல்லாம் மனிதர்களின் கை கால்கள் சிதைந்த நிலையில் கிடக்கும் உடல்கள் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் ரமலான் மாதத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 700க்கும் மேற்பட்ட வழிபாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக மியான்மர் முஸ்லிம் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஸ்பிரிங் ரெவல்யூஷன் மியான்மர் முஸ்லிம் நெட்வொர்க்கின் வழிகாட்டுதல் குழுவின் உறுப்பினரான துன் கி நாட்டின் 2வது பெரிய நகரமான மண்டலே அருகே 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டபோது சுமார் 60 மசூதிகள் அழிக்கப்பட்டன என்று திங்களன்று தெரிவித்துள்ளார். இதுவரை மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட 1700க்கும் மேற்பட்டோரின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையில் மசூதிகளில் கொல்லப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டார்களா என்பது தெரியவில்லை. சேதமடைந்த பெரும்பாலான மசூதிகள் பழைய கட்டிடங்கள் எனவும் துன் கி கூறினார். மியான்மரை தாக்கிய நிலநடுக்கத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1700க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாகவும் இடிபாடுகளிலிருந்து அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் நாட்டின் ராணுவ தலைமையிலான அரசாங்கம் இன்று தெரிவித்துள்ளது. அரசாங்க செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் ஜாவ் மின் துன் நிலநடுக்கம் குறித்து கேட்டபோது இதுவரை 3400 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார்.